ஹெல் ஹவுஸ் எல்எல்சின்னு ஒரு நரகவாசல்னு ஒரு படத்தை நாம ஏற்கனவே பார்த்திருப்போம். ஒரு 5-6 பேர் ஒரு கிராமத்துல எப்பயோ கைவிடப்பட்ட ஒரு ஹோட்டலுக்குள்ள போய் இந்த மக்களை பயமுறுத்துறாப்புல நிறைய பொம்மைகள் எல்லாத்தையும் செஞ்சு உள்ள அடுக்கி மக்களுக்கு டிக்கெட் கொடுத்து அவங்கள உள்ள வர வைக்க வேண்டியது. உள்ள வரவங்க உள்ள இருக்கிற பொம்மைகளை பார்த்து பயமுறுத்துறதுக்காக அங்கங்க வைக்கிற அந்த செட்டப் எல்லாம் பார்த்து ஊன்னு கத்திட்டு போவாங்க. இதை வச்சு இவங்க நல்லா பிசினஸ் பண்ணலாம் நினைச்சு உள்ள வந்தானுங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, அங்க நடந்த மர்மம் என்ன, அங்க நடந்த அமானுஷ்யம் என்னங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். இன்கேஸ் பார்க்காதவங்களுக்காக இப்ப நான் பேசும்போது இதே ஸ்கிரீன்ல மேல நான் லிங்க் கொடுக்க சொல்றேன். பார்ட் 1ன்னு மேல வரும், பாகம் 1ன்னு. அதை கிளிக் பண்ணி நீங்க அந்த முதல் பாகத்தை பார்த்துட்டு இந்த இரண்டாவது நரகவாசலை அடுத்து நீங்க பார்க்கலாம். இல்லப்பா அதெல்லாம் பார்க்கறதுக்கு நேரம் இல்லப்பா, அப்படியே ஃப்ளோவா போறப்பா அப்படின்னு நினைச்சாலும் தாராளமா நீங்க ஃப்ளோவாவும் கண்டினியூ பண்ணலாம். அங்கங்க ரெஃபரன்ஸ் வரும் முதல் பாகத்துக்கு, அவ்வளவுதானே ஒழிய கான்செப்ட் உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். ரைட், இப்போ ஹெல் ஹவுஸ்ல ரெண்டாவது பாகம் தி அபடான் ஹோட்டல்னு 2018 வந்த படத்தை பார்க்க போறோம். எடுத்ததுமே ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி ஒன்னு போடுறாங்க டெக்ஸ்ட்லயே. WMG அப்படிங்கிறது ஒரு மீடியா குரூப். அந்த குரூப்ல ரஷல் ரசல் ஒயினோட கடின உழைப்புல உருவாக்கப்பட்ட ஃபுட்டேஜ் தான் நாம இப்ப படமா பார்க்க போறோம். அவங்களுடைய 2 வருட உழைப்பு, அதைத்தான் இங்க நாம நிறைய ஃபுட்டேஜா படமா பார்க்க போறோம். இப்ப நீங்க பார்க்க போற இந்த எடிட், இந்த விஷுவல், இதுல சொல்ல வரக்கூடிய இந்த விஷயம், இது எல்லாத்துக்குமே அந்த ஒயினுங்கிறவர் தான் பொறுப்பு. அவரோட நம்பிக்கையை தான் படமா நாம இதுல பார்க்க போறோமே ஒழிய இந்த மீடியா குரூப்புக்கும் இந்த நம்பிக்கைகளுக்கும் சம்பந்தம் இல்ல அப்படின்றத கொட்டை எழுத்துல தெல்ல தெளிவா போட்டுட்டு அப்புறம் தான் விஷுவலுக்குள்ளேயே போறோம். எடுத்ததுமே ஒரு அம்மா தான் புள்ள பேரு ஜாக்சனா, அந்த ஜாக்சனை கடைசியா பார்த்து ஒரு வருஷம் ஆச்சான். நண்பர்கள் எல்லாம் கடைசியா அவனை பார்த்தது அந்த அபடான் ஹோட்டல்னு அந்த கிராமத்துல இருக்கிற கைவிடப்பட்ட ஒரு ஹோட்டல், ஒரு பாலடைஞ்சு போன ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்குள்ள போறப்ப பார்த்ததுதான். 2016 ஆகஸ்ட் 5 அவன் காணாம போறான். அந்த ஹோட்டலுக்குள்ள போகும்போது பார்த்தது கடைசி. இந்த ஜாக்சங்கிறவன் காணாம போன பிறகு அம்மா ஜாக்ஷா நீ எங்க தாண்டா இருக்க, கூப்பிடுறா, எங்கடா இருக்க அப்படின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்கல்ல. பதிலுக்கு காணாம போன ஜாக்சன் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும்ல, வந்திருக்கு. அந்த வந்திருக்கிற மெசேஜ் தான் இப்ப இந்த அம்மா நமக்கு காட்டுது. அதுல அவன் இந்த அபடான் ஹோட்டலுக்கு வா, எல்லா பேரும் இங்க டைனிங் ரூம்ல இருக்கிறாங்க, அவங்க யாருக்குமே கண்ணு இல்லன்னு ஏகப்பட்ட மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் அம்மாவுக்கு. அப்புறம் அவன் அன்னைக்கு அந்த ஹோட்டலுக்குள்ள போகும்போது வீடியோ எடுத்துட்டே போயிருந்திருக்கான். உள்ள போனவன் பயந்து போய் வெளியில ஓடியாரும் போது வீடியோ எடுத்துட்டே வந்திருக்கான். லைவ்ல போட்டு யாராவது உதவிக்கு வாங்க, நான் அபடான் ஹோட்டல்ல இருக்கிறேன், வெளியில போறதுக்கான வழி என்னால கண்டுபிடிக்க முடியல, நான் எல்லாரையும் பார்த்தேன், எல்லா பேரும் இங்கதான் இருக்கிறாங்க, இப்பயும் எல்லா பேரும் இங்கதான் இருக்கிறாங்க, உதவி பண்ணுங்கன்னு கத்திக்கிட்டு ஓடியாருவான். அவங்க என்னையும் கூப்பிடுறாங்க, ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கத்திட்டு ஓடியாந்துட்டு இருக்கான். வெளியில பயங்கரமா இடி இடிக்கிற சத்தம் மாதிரி எல்லாம் கேட்கும். திடீர்னு ஏதோ மியூசிக் சவுண்ட் எல்லாம் கேட்கும். பார்த்தா அவனுக்கு பின்னாடி முக்காடு போட்டு சில பேரு நின்னுட்டு இருக்கிறத கவனிக்கலாம். அங்கிருந்து பயந்து போய் வேற இடத்துல போய் உட்காந்துட்டு நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கே கூடாது, அவங்க எங்கிருந்து இப்படி திருதுப்பிடிங்க வந்தாங்கன்னு தெரியல, அவங்க எல்லாரும் டைனிங் ரூம்ல தான் இருக்கிறாங்க, எல்லா பேரும் நரகத்துல இருக்கிறாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு ரூபம் எந்திரிக்கிறத கவனிக்கலாம். அப்படியே பக்கத்துல வரும் பாருங்க, டப்புன்னு அந்த விஷுவல் கட் ஆகும். அப்புறம் காணாம போன அந்த ஜாக்சன் கிட்ட இருந்து அவங்க அம்மாவுக்கு இமெயில் ஒன்று வந்திருக்குது. அந்த இமெயில்ல அந்த அபடான் ஹோட்டல்ல இருக்கிற ஒரு ரூம் மட்டும் விஷுவல்ல காட்டியிருக்கிறாங்க. பின்னாடி ஒரு பக்கம் அந்த ஜாக்சனோட அலறல் சத்தம், அப்புறம் ரெண்டாவதா கேட்டது ஒரு மியூசிக் சத்தம், ஒரு பியானோ மியூசிக்கோட சவுண்டு. அதை இதுக்கு முன்னாடியே நான் கேட்டிருக்கிறேன்னு இந்த அம்மா சொல்லுது. எப்ப கேட்டிருக்குது அப்படின்னா அதை அப்புறம் பார்ப்போம். அதுக்குள்ள ஒரு மீடியாக்காரி இந்த வீட்டை பத்தி வீட்டுக்கு வெளியில இருந்து இதை பத்தி நாங்க ஒரு விவாத மேடம் நடத்த போறோம் அப்படின்னு ஒரு ட்ரெய்லர் ரெடி பண்றதுக்காக இங்க வந்திருக்குது. கட் பண்ணி இப்போ அந்த காணாம போன ஜாக்சனோட சின்ன வயசின் போது அவங்க வீட்டுல ஏகப்பட்ட பேர் கூட பிறந்தவங்க, அந்த எல்லா பேரும் ஒன்னா உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கும்போது சத்தம் போட்டுட்டு இருப்பாங்க. சத்தம் போடாதீங்க, ஜாக்சனுக்கு கேட்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையிலேயே அந்த ஜாக்சன் நம்ம காட்டுறாங்க. ஜாக்சன் அப்ப சின்ன பையனா இருந்திருப்பான். அப்போ அவன் பியானோல அதே மியூசிக்க அப்பயே அவன் வாசிச்சிருக்கான். டன் 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 அப்படின்னு வாசிக்கிறான். அப்புறம் எதுக்கு யாரோ உட்கார்ந்து இருக்கிறாப்ல, இருக்கிற ஆளை பார்த்து 2009 ஹோட்டல் ஓபன் ஆகும் அப்படின்னு பேசுறான். என்னடா ஹோட்டல், யாருக்கிட்டடா பேசுறேன்னு கேட்டா ஒண்ணுமில்லையே அப்படிங்கிறான். அந்த சமயத்துல இந்த அம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்காது எல்லாம். சோ அந்த வீடியோ ஃபுட்டேஜை திரும்ப போட்டு பார்த்ததுல எதுக்கு யாரோ ஒருத்தவங்க உட்காந்துக்கிட்டு ஏதோ பேசுறாப்ல ஒரு 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 முனங்கல் சவுண்டு இருக்கும். அதை இவங்க நல்ல ஆம்பிளிஃபை பண்ணி சத்தமா வச்சு கேட்கறாங்க. அதுல தி அபடான் ஹோட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு கனத்த குரல் கேட்கும். ஆனா அங்க யாருமே இல்ல. அந்த அம்மாவுக்கு இதெல்லாம் ஷாக்கான செய்தி. அப்புறம் இங்க ட்ரெய்லர் எடுத்துட்டு இருக்காங்க இல்ல, அவங்களுக்கு ஷாக்கான வேற ஒரு மேட்டரை நீங்க கவனிக்கலாம். அவங்க ரிஹர்சல் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலோட பால்கனி பக்கத்துல இருந்து ஒரு ரூபா அப்படியே இவங்களை முறைக்கிறாப்புல இருக்கிறத கவனிக்கலாம். அதுவும் யாரு என்னன்னு தெரியலங்கிறது அமானுஷ்யமான விஷயம். அப்புறம் அந்த அம்மா நைட்டு விவாத மேடை நடத்துறா சொல்லுச்சுல, அதுக்காக ஒரு 3 பேரை கூட்டு வந்து விவாத மேடையை நடத்துது. பேக்ரவுண்ட்ல முதல் பாகத்தோட நிறைய காட்சிகள், அதாவது அந்த பாலடைஞ்சு போன ஹோட்டலுக்குள்ள போய் அதை எல்லாரையும் பயமுடுத்துறாப்புல ஒரு நிகழ்ச்சி பண்ணி டிக்கெட் வித்து காசு
பார்க்கலாம் நினைச்சு உள்ள போனவங்க எல்லாம் எப்படி எல்லாம் செத்தாங்க, அதை பார்க்க போறேன்னு பொதுமக்கள் எல்லாம் உள்ள போனவங்க எல்லாம் எப்படி எல்லாம் அலறிச்சுக்கிட்டு ஓடியாந்தாங்க, அதை பத்தி எல்லாம் இந்த அம்மா சொல்லுது. இங்க 3 பேரை சிறப்பு விருந்தினர்களாக அந்த அம்மா உட்கார வச்சிருக்கு. முதல்ல இருக்கிறாருல பெரியவர், இவர் யாருன்னா அந்த ஏரியாவுடைய பஞ்சாயத்து தலைவர். அடுத்து இன்னொருத்தவர் இருக்கிறான் பாருங்க, இவன் யாருன்னா நம்ம முதல் பாகம் பார்த்தோம் இல்லையா, அந்த டீம் உள்ள போய் இறந்து போனாங்க. பட் இருந்தாலும் அவங்க எடுத்த அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து எடிட் பண்ணி அந்த படத்தை நமக்காக ரிலீஸ் பண்ண எடிட் பண்ண எடிட்டர் இவர் தான், டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்தவர் இவர் தான். அப்புறம் 3ஆவதா ஒருத்தர், இவர் யாருன்னா என்னால பேய்களோட பேச முடியும், பேய்களை பத்தி எனக்கு தெரியும், தான் ஒரு பேய்களோட எக்ஸ்பர்ட்னு தன்னைத்தானே சொல்லிக்கக்கூடிய ஒருத்தர். இதுல எடுத்ததுமே எடிட்டர் அந்த பஞ்சாயத்துல பார்த்து கண்ணா பண்ணான்னு திட்டுறாரு செய்யறாரு. அதே சமயம் இதையெல்லாம் வேற ஒரு 2 பேர் கவனிக்கிறாங்க. இதுல இந்த ஆரஞ்சு கலர், அதுக்கு பேர் என்ன, சொக்கா போட்டிருக்கால, அவதான் இந்த படத்தோட ஹீரோயின். பேய்களை பத்தி நம்பாதவ. பக்கத்துல ப்ளூ கலர் டிஷர்ட் இருக்குல்ல, இவ பேய்களை பத்தி நம்பக்கூடியவ, கொஞ்சம் பயந்தவ. நாம அந்த ஹோட்டலுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்கணும், போலீஸ்காரங்க கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை நாம விசாரணை பண்ணி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. யாரு, நம்ம ஹீரோயின். இதுக்கு இந்த எடிட்டரோட உதவி கிடைச்சா நல்லா இருக்கும், சோ எடிட்டரை பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும்னு அங்க பேசிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்றாரு, இவன் அவனோட முதல் பாகம், அந்த முதல் படம் ஹெல் ஹவுஸ் எல்எல்சிங்கிற படம் நல்லபடியா வெளியில ஓடணுங்கிறதுக்காக மார்க்கெட்டிங்காக இல்லாததெல்லாம் இருக்கிறதா சொல்லி, அமானுஷ்யம் எல்லாம் உண்மைன்னு சொல்லி, பேயெல்லாம் உண்மைன்னு சொல்லி கட்டுக்கதை கட்டி ப்ரொமோஷன் தேடிக்கிறான். அவனோட சீடி நல்லபடியா விற்கணும், தியேட்டர்ல படம் ஓடணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்றதா பஞ்சாயத்து தலைவர் போய் சொல்றார். பொய்யா உண்மையோ தெரியாது. உடனே அவங்க கேட்பான், எப்படிங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க வைக்கிறீங்க, அப்ப அங்க இறந்து போனவங்களுக்கெல்லாம் என்னங்க உங்களோட பதில் அப்படின்னு கேட்டா, அந்த பில்டிங்ல கேஸ் லீக் இருந்துச்சு, அந்த மூச்சு திணறல் தாங்க முடியாம கேஸ் லீக் தாங்க முடியாம தான் எல்லாரும் வெளியில ஓடியாந்தாங்க, நெரிசல்ல சில பேர் செத்து போயிருக்கலாம், இப்படி பஞ்சாயத்து தலைவர் கதை கட்டிக்கிட்டு இருக்கிறார். அப்புறம் முதல் பாகத்தோட ஹீரோயினை பத்தியும் பேசுறாங்க. அவ காணாம போயிட்டா, அவளை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மீடியாக்காரம்மா கேட்கையில, அம்மா இந்த மாதிரி பண்றவங்க ஓடி போத்தான் செய்வாங்க, காணாம தான் போவாங்க அப்படிங்கிறாரு பஞ்சாயத்து தலைவர். யோ காணாம போலையா, அவ செத்து போயிட்டாயா அப்படிங்கிறாரு எடிட்டர். அன்னைக்கு அந்த சம்பவத்துல மட்டும் 15 பேர் செத்து போயிருக்காங்க, அதுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு எடிட்டர் கேட்பாரு பஞ்சாயத்து தலைவரை பார்த்து. அந்த பாலடைஞ்சு போன ஹோட்டல்ல பயப்படுறாப்ல எதுவுமே இல்ல அப்படின்னு அடிச்சு பேசுறாரு பஞ்சாயத்து தலைவர். உடனே நம்ம எடிட்டர் கேட்பாப்ல, அப்புறம் இருக்குங்க அந்த ஹோட்டலுக்கு வெளியில எப்பவுமே போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக நின்னுகிட்டே இருக்குது, அதுக்கு உங்களோட பதில் என்ன அப்படின்னு கேட்கும்போது பஞ்சாயத்து தலைவர் முழிக்கிறார். சனிக்கிழமை அக்டோபர் 7ஆம் தேதி அதே ஹோட்டலுக்குள்ள போகணும்னு நம்ம ஹீரோயின் நினைக்கிறாள்ல, டீமை கூட்டிட்டு இங்க வரப்போறா. கார்ல உட்காந்துக்கிட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்றப்போ அந்த ஹோட்டலுக்குள்ள போறதுக்கு நிறைய பேர் சவால் விடுவாங்களாம். அந்த சவாலை ஏத்துக்கிட்டு சில பேர் உள்ள போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அப்படித்தான் ஒருத்தன் உள்ள போறேன்னு வீடியோ எடுத்துக்கிட்டே உள்ள போயிருந்திருக்கான். அவனை பத்தி ஏதோ பேசுறாங்க. இந்த பக்கம் மீடியால பார்த்தா அந்த பேய் ஓட்டுறவர் சில சின்ன பசங்க சவாலை ஏத்துக்கிறேன்னு சொல்லி போதிய அளவு அனுபவம் இல்லாம, மெச்சூரிட்டி இல்லாம, பேய் ஓட்டுறதுல ஒரு பக்கா ப்ரொஃபஷனலா இல்லாம உள்ள போய் மாட்டிக்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலோட உதவி தேவை இன்டர்வியூல எடுத்து சொல்றாரு. அப்படி 2 டீனேஜர் காணாம போனாங்கன்னு சொன்னால ஒருத்தன் நம்ம ஜாக்சனை பார்த்துட்டோம். அந்த இன்னொருத்தவனை இப்ப நம்ம காட்டுறாங்க பாருங்க. எல்லாரும் பாருங்க, நான் உள்ள போறேன், யூடியூப்ல லைவ்ல போட்டுருக்கான், நல்லபடியா போயிட்டு நல்லபடியா திரும்புவேன், எல்லாரும் பாருங்க பாருங்கன்னு சொல்லிட்டு கொல்லப்புறத்து டோர் வழியா உள்ள போறதுக்காக வராங்க. அவன் கரெக்டா வந்தா டோரு தானா திறந்து அவனை வரவேற்கும். அதுவே அவனுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். இதுக்காக நான் நிக்க போறதில்ல, சும்மா காத்தடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி போறான். அங்க ஒரு தேங்காய் மட்டை கிடக்கும், அதை அண்டம் கொடுத்துக்கிறான் கதவு மூடாம இருக்கணுமே சொல்லி. அப்புறம் உள்ள இறங்கி இன்னும் கொஞ்சம் முன்னோக்கி போறாங்க. அப்படி ஒரு கட்டத்துல போகையில படிக்கட்டு மேல ஏறும். அந்த படிக்கட்டுல யாரோ நிக்கிறாங்க, இடுப்புக்கு கீழே காலு மட்டும் தான் தெரியும். ஐயோ சாரிங்க தெரியாம வந்துட்டேங்க, நான் போறேங்க அப்படின்னு சொல்லுவான். ஆனா இவன் பின்னாடி போல, அவரும் இறங்கியும் வரல ஏறியும் போல. இதுல என்ன பிரச்சனைனா, இவன் நகராம அப்படியே நிக்கிறாங்க, மணிக்கணக்கா நிக்கிறான். மணிக்கணக்கா யூடியூப்ல லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்குது. 2 பேருமே நகராம இருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல பேட்டரி இல்லாம அந்த கேமரா கட் ஆகுது. அதுதான் அவனை கடைசியா பார்த்தது. அதுக்கு பிறகு அவனை யாரும் பார்க்கவே இல்லையா. இதுக்கு உங்களோட பதில் என்ன மீடியாக்காரமா கேட்டா, இங்க பாருங்க, இந்த வீடியோல அமானுஷ்யமா ஏதாவது நடந்து அதை நீங்க வீடியோல பிடிச்சிருந்தீங்கன்னா காட்டுங்க. அப்படிதான் அமானுஷ்யமா நடந்திருக்கா? இல்ல அப்புறம் என்ன ப்ரூஃப் வேணுங்க, ப்ரூஃப் பேசும் அப்படிங்கிறாரு பஞ்சாயத்து தலைவர். பஞ்சாயத்து தலைவர் எடிட்டர் திட்டுறாப்ல, உன் படம் ப்ரொமோஷன் பண்றதுக்காக தேவையில்லாம இந்த கிராமத்தை பத்தி வெளியில எல்லாம் கெட்ட பேர் ஏற்படுத்தி விட்டுட்டாய், டூரிஸ்ட் யாருமே இந்த பக்கம் வரமாட்டேங்கிறாங்க, இந்த ஊர் பேரை கேட்டால பயப்படுறதா சொல்றாரு பஞ்சாயத்து தலைவர். அப்போ நம்ம எடிட்டர் கேட்பாரு, ஏயா என்னையா ப்ரூஃப்னு கேட்டுட்டு இருக்கிற, அன்னைக்கு இருந்த அத்தனை பேருமே செத்து போனாங்க, ஒரே ஒரு பொண்ணு மட்டும், ஹீரோயின் மட்டும் தப்பிச்சு போனா அப்படின்னு நீ சொல்ற இல்ல, நான் செத்து போயிட்டதா சொல்றேன், நீ தான் தப்பிச்சு போறதா சொல்ற. அவ எங்க இத்தனை வருஷமா எங்க போனா? அவளோட குடும்பமே அவளை தேடிக்கிட்டு இருக்குது. குடும்பத்தை விட்டுட்டு அவன் ஏன் ஓடணும்? ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிமை விற்கிறதுக்காக, ப்ரொமோஷனுக்காக வருஷ கணக்கா இந்த மாதிரி யாராவது ஒளிஞ்சிட்டு இருப்பாங்களா? என்ன லாஜிக்ல நீ குத்தம் சொல்ற அப்படின்னு கேட்கிறாரு எடிட்டர். கூடவே நம்ம மீடியாக்காரமாவும், அந்த பொண்ணு மட்டும் இல்ல, அந்த டீம்ல மத்தவங்களே இறந்து போனாங்களே, அதுக்கெல்லாம் உங்க பஞ்சாயத்து என்ன பதில் சொல்லுது அப்படின்னு கேட்டா, பஞ்சாயத்துல ஒரு அலெக்ஸ்னு ஒருத்தவன் அந்த முதல் பாகத்தோட ஹீரோ, அவன் தான் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி டைரக்டர் மாதிரி நடத்திட்டு இருந்தவன். அவன் தன்னைத்தானே கொன்னுக்கிட்டான். ஐ மீன் தூக்குல தொங்கிட்டு செத்து போனானா, அது சூசைடு கேஸுங்கிறாப்ல. அப்புறம் ஒருத்தன் அண்டர் கிரவுண்ட்ல செத்து போயிருப்பான் அவன் டீம்ல, அவன் கூட்ட நெரிசல்ல செத்து போயிருக்கலாங்கிறாப்ல. அப்புறம் 3ஆவது ஒருத்தன், அவனும் சூசைட் பண்ணி தான் செத்து போயிருந்திருக்கணும். ஏன்னா ஒரு கால் வெளியில வந்தானா பொதுமக்கள் 10-15 பேர் செத்து
போயிருக்காங்கல்ல, அந்த கேஸெல்லாம் அவன் மேல வந்து விழுந்திருக்கும். அதுக்கு பயந்துகிட்டு அவனும் செத்து போயிருக்கணுங்கிறாப்ல. அப்புறம் அந்த காணாம போன பொண்ணு, அவளும் இப்போ நம்ம முன்னாடி வந்தா இத்தனை பேரோட சாவுக்கு காரணமான அந்த நிகழ்ச்சியை ஏன் நடத்துறீங்கன்னு அவ மேலேயும் கேசு பாயும். அதுக்காக தான் அவ ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறதாவும் குத்தம் சுமத்துறாரு. ஆனா நம்ம எடிட்டர் சொன்னாப்ல, இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா, அந்த ஹோட்டல்ல முத ஒருத்தர் டல்லிங்கிறது அவரோட பேரு. அவர் தான் அந்த கிராமத்தோட பேருக்காகவே அங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சவர். அவருக்கு மத நம்பிக்கை உண்டு. சில ரகசியமா சில பேரோட சேர்ந்து நிறைய சடங்குகளை அந்த அண்டர் கிரவுண்ட்ல பண்ணிட்டு இருந்தாரு. அது ஏதாவது காரணமாக இருக்குமோன்னு எடிட்டர் சொல்ல, மீடியாக்காரமாவோ அது சம்பந்தமா கேக்குது. ஆமாதானே, ஏன்னா அவர் அந்த ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்தப்போ ஹோட்டல் ஓனர் யாரு, முத டல்லிங்கிறவர். அந்த ஆளு ஹோட்டல் நடத்திட்டு இருக்கும்போது கூட அங்க சில கெஸ்ட்டுக காணாம போனாங்கன்னு அவர் மேல கேஸ் இருந்தது. அப்புறம் சாட்சி இல்லைன்னு விடுவிக்கப்பட்டார். அதை பத்தி மீடியாக்காரமா சொல்லுது. அதுக்கு பஞ்சாயத்து தலைவர், டல்லிங்கிறவன் செத்து போயிட்டான், 80கள்லயே செத்து போயிட்டான், இத்தனை வருஷத்துக்கு பிறகு இப்பயும் அவனை பத்தி பேசுறது முட்டாள்தனங்கிறார். கட் பண்ண இப்போ இந்த படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க. இன்டர்வியூ கொடுத்திருந்த நம்ம எடிட்டரையும் அவ எப்படியோ பார்த்துட்டா. கூட ஃப்ரெண்டுகாரி, இந்த பக்கம் கேமராமேனு, ஆக மொத்தம் 4 பேர். போலீஸ் மறந்த சில விஷயங்களை தான் பண்ண ஆசைப்படுறதா அங்க இருக்கிற எல்லாரையும் அறிமுகப்படுத்திட்டு பேச ஆரம்பிக்கிறான். என்ன ஆதாரங்களை உன்னால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு எடிட்டர் விசாரிக்கிறார். போலீஸாலேயே முடியாதது உன்னால எப்படி முடியும்னு சொல்ல வரேன்னு கேட்க, அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஆதாரத்தை எடுத்து காட்டுறாங்க. அதுல ஒரு முக்கியமான ஆதாரம்னு சொன்னா பேட்ரிக்னு ஒரு பையனை பத்தி பேசுது. இந்த பேட்ரிக்னவே யாருங்கிறத இதோட அடுத்த பாகம் நரகவாசல்னு, நரகத்தின் 3வது வாசல்னு அடுத்து நம்ம ஒரு படம் பார்க்க போறோம். அந்த படத்துல அவன் முக்கியமான கதாபாத்திரத்துக்கு வருவான். அதை பத்தி லைட்டா ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டுமா? அவனோட குடும்பம், அப்பா அம்மா, அவன் ஒரு பையன், இது போக ஒரு அக்கா ஒரு தங்கச்சி, ஆக மொத்தம் 5 பேருன்னு அதே ஊர்ல காட்டுக்கு மத்தியில ஒரு பெரிய வீட்டுல வாழ்ந்த ஒரு பெரிய வீட்டு பையன் தான் அவன். இந்த அபடான் ஹோட்டல்ல வேலைக்கு சேர்ந்திருப்பான், வேலையில இருந்திருப்பான். அதே ஹோட்டல்ல எல்லா பேரும் சேர்ந்து மொத்தமா சூசைட் பண்ணிக்கிறானுங்க. ஒரு நாள் ஏதோ சடங்குன்னு ஏதோ நடந்துட்டு இருந்திருக்கு. அன்னைக்கு டேட்டுக்கு அவனும் அதுல பங்கெடுக்க வேண்டியவன் தான். அந்த கூட்டத்துல ஒருத்தவன் தான். ஆனா வெளியில நடந்த ஒரு தகராறுல அவனை பிடிச்சு ஜெயில போட்டாங்க. அதனால அன்னைக்கு ஏகப்பட்ட பேர் செத்தானுங்கல்ல, அவன் மட்டும் சாகல. அவன் என்ன சொல்லியிருக்கிறான்னு பாருங்க. அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கானா. அதுல அந்த ஹோட்டலோட முதலாளி டெல்லிங்கிறவரு போட்டோஸ், வீடியோஸ், அந்த ஹோட்டல்ல என்ன நடக்குதுங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் போட்டோ எடுத்திருக்காரு, வீடியோ எடுத்திருக்காரு. அதை எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காரு அப்படின்னு அவன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். ஃப்ரிட்ஜ்னா போலீஸ்காரங்க செக் பண்ணாம இருந்திருப்பாங்க, இதெல்லாம் போலீஸ்காரங்க பார்த்திருப்பாங்களே அப்படின்னு நம்ம எடிட்டர் கேட்க, ஆமா ஃப்ரிட்ஜ்னா எல்லா பேரும் கிச்சன்ல இருக்கிற ஃப்ரிட்ஜை தான் பார்த்திருப்பாங்க. ஆனா எனக்கு என்னமோ இந்த பைய கிச்சன்ல இருக்கிற ஃப்ரிட்ஜை பத்தி அவன் பேசவே இல்லை. ஏன்னா அங்க நிறைய பேர் காணாம போனது, நிறைய அமானுஷ விஷயங்கள் நடந்ததாக பேசப்படுவது எல்லாமே அந்த ஹோட்டலோட அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற பாதாள அறையில தான். சோ அங்க ஏதாவது ஃப்ரிட்ஜ் மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம், ஃப்ரீசர் இருக்கலாம், அங்க இந்த வீடியோ ஃபுட்டேஜோ இல்ல போட்டோஸோ நமக்கு கிடைக்கலாம், அதை நாம கண்டுபிடிச்சு எடுக்கணும் அப்படின்னு இவ எடுத்து சொல்லிட்டு இருக்கா. அந்த ஹோட்டல்ல 2வது ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு, அதை தான் ரொம்ப ஆணித்தரமா நம்புறதா சொல்றா. அங்க இறந்து போனவங்க பல பேரோட பாடி கிடைச்சிருக்கும். ஆனா முதல் பாகத்தோட ஹீரோயினோட பாடி மட்டும் யாருக்குமே கிடைச்சிருக்காது. அதனாலதான் பஞ்சாயத்துல ஒரு ஓடி போனதா சொல்றாரு. நிறைய பேர் அவ இறந்துட்டதாவும் சொல்றாங்க. அவளுக்கு என்னாச்சுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல நம்ம எடிட்டர் ரொம்ப ஆர்வமா இருக்கிறார். சோ அதுக்காக சரின்னு ஒத்துட்டு இருப்பாரு நினைக்கிறேன். அப்புறம் விவாத மேடையில பேயோட்டுறவரு, என்ன மாதிரி ப்ரொஃபஷனலுக்கு அந்த பில்டிங்ல அக்சஸ் வேணும், நாங்க அக்சஸ் பண்ணி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு வெளியில சொல்லணும், அப்பதான் சின்ன பசங்க தேவையில்லாம சவாலை ஏத்துக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு வரமாட்டானுங்க அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அதே சமயம் காணாம போன இன்னொரு பையனோட ஃபுட்டேஜ், அவனும் இதே மாதிரி சவாலை ஏத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு போவேன்னு உள்ள வர பார்ப்பான். அவன் வருவான்னு தெரிஞ்சே என்னவோ கதவு திறந்தே கிடக்குது. உள்ளேயும் வந்துடுறாரு. ஃபுல்லா இருட்டா இருக்கும். கீழே பார்த்தா மாஸ்க், கருப்பு கலர்ல போடக்கூடிய ஒரு Dress கீழே கிடக்குது. அதெல்லாம் அவன் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் உள்ள போறான். கிச்சன் பக்கம் போவான், மறுபடியும் பாக்குறான், அந்த மாஸ்க், அந்த துணி கீழே கிடக்குது. அப்புறம் கிராஸ் பண்ணி போகையில செவத்துல ஒரு போட்டோ தொங்குறத கவனிக்கலாம், ஒரு சின்ன பொண்ணோட போட்டோ. அந்த சின்ன பொண்ணு யாருன்னா, இந்த ஹோட்டலை முத கட்டினார்ல டெல்லின்னு ஒருத்தர், அவரோட பொண்ணோட போட்டோ. அந்த பொண்ணு சின்ன வயசுல காணாம போச்சுன்னு ஒரு பொருளையும் இருக்குது, தெரியல. சரி மேட்டருக்கு வருவோம். இவன் உள்ள போயிட்டே இருக்கிறான். திடீர்னு பார்த்தா அவன் வந்த கதவு தானா மூடிடுது. ஐயோ மூடிடுச்சே அப்படின்னு சுத்தி முத்தி பார்க்கல யாரோ நிக்கிறாப்ல தெரியும், கருப்பு கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு. ஐயோன்னு திரும்பி பார்ப்பான் பாருங்க, தரையில கிடந்த மாஸ்கையும் காணோம், அந்த துணியையும் காணோம். ஐயோன்னு தெரிச்சு ஓடுறான் மறுபடியும். அவ்வளவுதான், அதுதான் அவனை கடைசியா பார்த்தது. இது போக இன்னொன்னு இருக்குது. அந்த ஏரியா பக்கத்தை சேர்ந்த 2 பசங்க கார்ல வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கையில காட்டுக்கு மத்தியில ஒரு பொண்ணு நிப்பா. தனியா காட்டுக்கு மத்தியில ஒரு பொண்ணு நிக்கிறாடா, பாவண்டா, ஏத்துக்கலாண்டான்னு பின்னாடி இருக்கிறவன் சொல்றான். அவங்கிட்ட கேமரா இருக்குது, அவன் தான் எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறான். வண்டியை நிப்பாட்டிட்டு, என்னம்மா லிஃப்ட் வேணுமான்னு கேட்க, ஆமான்னு அந்த பொண்ணு ஏறிக்குது. ஆனா அந்த பொண்ணு பெருசா நிறைய பேசிக்க மாட்டேங்கிறா. எங்க போகணும்னு கேட்டா அந்த ஹோட்டலுக்கு போகணும்னு சொல்லுது. எது அந்த ஹோட்டலுக்கா? அந்த ஹோட்டல் பல வருஷமா மூடி கிடக்குதே அப்படின்னு நம்ம ஆளு கேட்பான். இல்ல நான் செக் இன் பண்ணிருக்கிறேன், ஹோட்டலுக்கு தான் போகணுங்குது. என்ன கேட்டாலும் சரியா பதில் சொல்ல மாட்டேங்குது. சரி ஓகே கூட்டு போகணும், இவங்களும் கூட்டு போய் ஹோட்டலுக்கு வெளியில வண்டி நிப்பாட்டின அடுத்த நொடி இறங்கி குடுகுடுன்னு உள்ள ஓடி போறா. ஏமா உள்ள ஓடி போகாதமா, அங்க போனா நிறைய பேர் செத்துறாயமான்னு பின்னாடியே அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக நம்ம பசங்க வேகமா ஓடுவானுங்க. அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் ஓடுவாங்க, பின்னாடியே விரட்டிக்கிட்டு இவங்களும் ஓடியாருவாங்க. 4 அடி தூரத்துல தான் பின்னாடி ஓடியாந்துட்டு இருந்தாங்க. போய் பார்த்தா ராட்சச மாதிரி, பேய் மாதிரி, எப்படி அவளே மாறி நிக்கிறாளா இல்ல வேற யாரான்னு தெரியல. நரகத்தின் வாசல காவ காக்கிற காவக்கார மாதிரி நிக்க, ஐயோன்னு பதறி அடிச்சுக்கிட்டு அவங்க வெளியில ஓடுறாங்க. அவங்களும் அடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியல. அப்புறம் முதல் பாகத்துல பார்த்தோம்ல,
அந்த நிகழ்ச்சி நடத்த போய் திடீர்னு என்னமோ நடந்து எல்லா பேரும் திருச்சி வெளியில ஓடியாந்தாங்க. அந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட 15 பேர் செத்து போனாங்களாம். ஆனா பாடி கிடைச்சது வெறும் 8 பாடி தான். 7 பேரோட பாடி கிடைக்கல. இப்போ வரைக்கும் கிடைக்கல. அப்படி பாடி கிடைக்காம இருக்கிற 7 பேர்ல ஒருத்திய தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்தது. அந்த லிஃப்ட் கேட் ஏறினா பாத்தீங்களா? அவ. அந்த கிராமத்துல ஒரு புரளையும் உண்டு. அவ இந்த மாதிரி காட்டு பக்கத்துல இருந்து லிஃப்ட் கேட்டு சில பேரை இழுத்துட்டு கொண்டு போய் ஹோட்டலுக்குள்ள மாட்டி விட்டுறாங்கன்னு. வெளில பார்க்கும்போது அழகா இப்படி இருக்கிறவ தான் அந்த நரகத்தோட வாசலுக்கு போனதும் ராட்சசியா பேய் மாறி மாறி அவங்கள கொல்லவும் செய்யறா போல. 2 பேரோட போட்டோ பக்கத்துல பார்க்கும்போது பயமா இருக்குது இல்ல? ஒரே ஆள் தான் எப்படி மாறி இருக்கிறாங்க பாருங்க. அப்புறம் இந்த 2வது பாகத்தோட ஹீரோயின் ஃப்ரெண்டு, கேமராமேனு, எடிட்டர் எல்லாரோட சேர்ந்து எப்படி எல்லாம் நம்ம போறோம், பெருசா டாக்குமெண்ட்ரி பண்ண போறோம்னு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஜாலியா டான்ஸ் ஆடி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எடிட்டர் கொஞ்சம் பயத்திலேயே தான் இருக்கிறான். கொஞ்சம் கவனமா இருக்கணும், நான் சொல்றதெல்லாம் கேட்கணும் வைக்கணும்னு நிறைய அட்வைஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் ஒரு வழியா அங்க போலான்னு 4 பேர் முடிவு பண்ணி கிராமத்து பக்கம் இல்லாம சோளத்தட்டை பக்கம் இந்த பக்கத்துல வந்து வண்டியை போட்டு சோளத்தட்டையை தாண்டி போனா அந்த ஹோட்டலுக்கு போயிடலாம். ஏன்னா போலீஸ்காரங்க எப்ப பார்த்தாலும் காவலுக்கு ஃப்ரண்ட்ல இருப்பாங்க. ஏதோ கொஞ்சம் கேப் கிடைக்கும் போல, போலீஸ்காரங்க இல்லாத ஒரு 5-10 நிமிஷம் அந்த கேப்ல நிறைய பசங்க உள்ள போய் மாட்டினதை தான் நம்ம பார்த்திருக்கிறோம். இவங்களும் போலீஸ் கிட்ட படாம உள்ள போகணும்னு நினைக்கிறாங்க. சோ பின்பக்கம் மூலமா கொல்லப்புறத்து டோர் மூலமா உள்ள போக போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த ஃப்ரெண்டுகாரி ரொம்ப பயந்து போனவளா இருக்கா. அதை புரிஞ்சுக்கிட்டு எங்க டீம்ல ஒரு ஆள் வெளியில இருக்கணும், போலீஸோ யாராவது வந்தாங்கன்னா எங்களுக்கு தகவல் கொடுக்கணும், அதுக்காக நீ வெளியில இருந்துக்கோ, எங்களுக்கு தகவல் கொடு, கார்ல ஏறுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுகாரிய வெளியில நிக்க வச்சுட்டு மீதி 3 பேரும் சோளத்தட்டை வழியா உள்ள நடந்து போறாங்க. சோளத்தட்டையை கடந்து அந்த பக்கத்துல போனா அந்த ஹோட்டல் வந்துரும். பாலடைஞ்சு போனா அந்த ஹோட்டல் வந்துரும். இவங்க நடந்து போயிட்டு இருக்கப்பே பிளாஷ்பேக்கை காட்டுவாங்க. பிளாஷ்பேக்ல நம்ம எடிட்டர் பிரச்சனைன்னு வந்தா கேமரா தூக்கி போட்டு ஓடணும், சரியா, உசுறு தான் முக்கியம்னு எடுத்துருவார். அப்ப இந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் இல்ல எந்த ஒரு இடத்துலயும் நாங்க கேமரா விட மாட்டோம், எங்களுக்கு உசுரும் கேமராவும் ஒண்ணுதான், எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு வேணா நாங்க ஓடுவோம் அப்படின்னு சொல்றா. சரி உங்க இஷ்டம்ட்டாரு எடிட்டரும். கோட்டச்சவர்ல ஒரு பெரிய ஓட்டம் இருக்கும், அதை கடந்து உள்ள வராங்க. வந்தா அந்த ஹெல் ஹவுஸ்னு முதல் பாகத்துல அந்த டீம் ஒரு ஷோ நடத்தினா இல்ல, அந்த ஷோ போர்டு கீழே கிடக்கிறத கவனிக்கலாம். இலதலை எல்லாம் விழுந்து கிடக்குது பாருங்க. அதெல்லாம் கடந்து டோர் கிட்ட வந்தாச்சு. டோர் பூட்டப்பட்டாப்லயே இல்ல, சும்மா சாத்தி தான் இருக்கு. சாவி எல்லாம் போட்டு திறக்கணும்னு அவசியம் இல்ல, உடைக்கணும்னு அவசியம் இல்ல அப்படின்னு அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் எடுத்து பேசிட்டு இருக்கையில பின்னாடி பார்த்தா நம்ம பேயற்றோர் வந்து நிக்கிறார். அவர் ஒரு கேமராமேனை கூப்பிட்டு வந்திருக்கிறார். வரமாட்டேங்கன்னு நினைச்சோம், வந்துட்டீங்களே அப்படிங்கிறா நம்ம ஹீரோயின். ஆக நம்ம ஹீரோயின் தான் கூப்பிட்டு இருக்கா போல. எப்படி வராம இருப்பேன், வந்துட்டேன்ல. அப்புறம் இந்த கதவு திறந்திருக்க காரணம் என்னன்னா, நாம வரப்போறோங்கிறது உள்ள இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஆவிகளுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனாலதான் நம்ம வரவேற்கிறதுக்காக லாக் பண்ணாம வச்சிருக்கிறதா பேயற்றவர் சொல்றாரு. கதவை திறந்துட்டு ஏற்கனவே 3 பேரு, இப்ப 2 பேரு, ஆக மொத்தம் 5 பேர் உள்ள போறாங்க. இவ்வளவு அழகா ஜம்முன்னு போற நம்ம ஹீரோயின் அடுத்த சில நாட்களுக்கு பிறகு அவ முகரைய பாருங்களேன். மூஞ்சி எல்லாம் எவ்வளவு கோரமா இருக்குது, மூக்குல இருந்து எவ்வளவு ரத்தம் ஒழுகுது, கண்ணுல இருந்து எவ்வளவு கண்ணீர் ஒழுகுது, ஹேர் எல்லாம் எவ்வளவு குழஞ்சு போய் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கா, அழுதுட்டு இருக்கா. அப்ப இவளுக்கு பெருசா அந்த ஹோட்டலுக்குள்ள ஏதோ நடந்திருக்குது போல. போலீஸ்காரங்களும் உங்ககிட்ட விசாரணை பண்ற எல்லாத்தையும் நாங்க ரெக்கார்ட் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் ஆன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஹோட்டலுக்குள்ள போன நீயே ரோட்டு பக்கத்துல எப்படி வந்த, ஏதாவது ஞாபகம் இருக்குதா அப்படின்னு கேட்க எதுக்குமே அவ இல்லைன்னு தான் ஆட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு மாதிரி பேய பார்த்தாப்புல பயந்து போய் இருக்கா. ஏமா கடந்த 5 நாளா நீ காணம்மா, போன ஞாயிற்றுக்கிழமையில இருந்து எங்கம்மா இருந்த, ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்லுமா அப்படின்னு கேட்கிறாரு. அவ இன்னும் பதட்டமாகறா. ஐயோன்னு கத்துறா. அப்படி என்னத்தை பார்த்தான்னு தெரியல. இங்க எடிட்டர் நோட்டுன்னு போட்டு ஒன்னு தெளிவா ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. இதுக்கு பிறகு நடக்கிறதுலாம் என்ன விளக்கம்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் போடுறாங்க. அப்படி என்ன விளங்க முடியாத விஷயத்தை நம்ம பார்க்க போறோம் தெரியல. முதல் பாகத்தோட எடிட்டர் இந்த பக்கம் போனா டைனிங் ரூம், அந்த பக்கம் போனா அண்டர் கிரவுண்ட் ரூம்னு எல்லாத்தையும் திசையெல்லாம் காட்டிட்டு இருக்கான். பேயற்றவர் நான் இந்த பக்கம் போறேன், அப்புறம் ஏதாவது சத்தகத்தை வந்தா பயப்பட வேண்டாம் அப்படின்ட்டு போறாரு. இங்க பாரு கண்ணா பின்னான்னு சுத்தாதீங்க, தனியா போக வேண்டாம் அப்படின்னு எடிட்டர் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம போறாரு பேயற்றவர். கிச்சன் பக்கம் தான் நம்ம டீம் போகுது. பண்டா பாத்திரம் எல்லாத்தையும் கடந்து போறாங்க. செவத்துல ஏதோ எழுதி இருக்குது. இதோட அர்த்தம் என்னன்னு கேப்பா ஹீரோயின். போர்ட்டான்னு ஏதோ எழுதி இருக்குது போல, அதோட அர்த்தம் டோர், வாயில்னு அர்த்தம்னு எடிட்டர் சொல்றாரு. மீதி வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியலங்கிறாப்ல. அப்புறம் கொஞ்சம் தூரத்துல போனா தரையில ஃபுல்லா நிறைய ரத்தக்கரையை கவனிக்கலாம். யாரையோ இழுத்துட்டு போனாப்ல இருக்கிற ரத்தக்கரை. முதல் பாகத்தை பார்த்தவங்களுக்கு தெரியும். கடைசியில ஒரு பொண்ணை இங்க இருந்து தான் நரக குழிக்கு சில பேர் இழுத்துட்டு போவாங்க, அந்த ரத்தக்கரை. அப்புறம் இன்னும் கொஞ்சம் உள்ள போனா சேர்ல யாரோ மாஸ்க் போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாப்ல தெரியுதுல்ல, அதெல்லாம் பொம்மைங்க. பின்னாடி ஒரு பொம்மை, சைட்ல ஒரு பொம்மைன்னு ஒரு 3 பொம்மை அங்கங்க உட்காந்துட்டு இருக்கும். இந்த இடத்துல வச்சுதான் இந்த ஹோட்டல் ஆரம்பிச்ச டல்லிங்கிறவரும் அவரை ஃபாலோ பண்ண சிஷ்ய பிள்ளைகளும் பக்தர்களும் செத்து போன இடமா. சடங்குங்கிற பேர்ல ஏதோ பண்ணிக்கிட்டு எல்லா பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சொல்றாரு. அங்க நிறைய தூக்கு தொங்குறதையும் கவனிக்கலாம். அந்த இடத்துல கையில கண்ணாடி மாதிரி ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு பேய் இருக்கா இல்லையான்னு பாக்குற முயற்சியில பேயற்றவர் இருக்கிறாரு நினைக்கிறேன். இவங்க ஒரு கதவை கடந்து போறாங்க. அந்த கதவுலயே தொப்பி போட்டு ஒரு சில மாதிரி ஒண்ணு தொங்குறத கவனிக்கலாம். அவ்வளவுதாங்க. இதை கடந்தா கீழே அந்த பாதாள ரூமுக்கு போவதற்கான படி கீழே இறங்கும். வெளிச்சம் வேணும்னு சொல்லி கேமராமேனை கீழே அனுப்புறாங்க. என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு ஒரு செகண்ட் அவன் பயந்தாலும் சரி ஓகேன்னு சொல்லி லைட் அடிச்சுக்கிட்டு கேமராமேன் தான் முன்னாடி போறான். கீழே போக போக ஏதோ பயங்கரமா நாடுறதா கேமராமேன் சொல்றான். உள்ள போனா ஜோக்கர் பொம்மைங்க கிடக்கும். சிலுவை அது தலைகீழா வரையப்பட்டிருக்கும் செவத்துல. அப்புறம் இந்த ஜாதக கட்ட மாதிரி நட்சத்திரத்துல ரவுண்டு போட்டு ஏதோ இருக்குது. அப்புறம் கைவிலங்கு போட்டு பூட்டி வைக்கிறாப்ல விலங்கு ஒண்ணு மேல தொங்குது. அங்க இருக்கிற பொம்மைகளை கடந்தா அடுத்த ஒரு டோர் இருக்கு. அதை திறந்தா உள்ள நிறைய ஸ்டோர் மாதிரி
இருக்குதுங்க. இங்கதான் நிறைய பெட்டி பெட்டியா கிடக்குது. இந்த பக்கம் நம்ம பேயோட்டுறவரு இந்த டைனிங் ரூம்ல தான் அவங்க எல்லாம் மொத்தமா செத்து போனாங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி. யாரு? ஹோட்டல்ல நடத்துற டல்லிங்கிறவரும் டல்லியோட பக்தர்களும். இங்க வச்சு நாம இந்த செய்யணும். அப்ப அவங்களோட என்னால கான்டாக்ட் பண்ண முடியுமா, பேச முடியுமான்னு முயற்சி பண்ண போறதா பேயோட்டுறவன் சொல்லிட்டு ஏதோ சில விஷயங்களை செய்யறான். ஹோட்டல் நடத்துற டெல்லி, இருக்கீங்களா நீங்க? இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்கிறார். அவர்கிட்ட அம்புக்குறி மாதிரி கண்ணாடியில ஒண்ணு இருக்கும். எஸ்ன்னு அவரு கீழே மேஜையில எழுதியிருக்கிறார். டெல்லி நீங்க இங்க இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது நோ பக்கம் அது நகருது. சரி, டல்லி இல்லைன்னு ஆயிப்போச்சு. டல்லிய ஃபாலோ பண்ண பக்தர்கள்ல நீங்களா ஒருத்தரா அப்படின்னு விசாரிக்க அதுக்கும் நோலையே நிக்குது அந்த அம்புக்குறி. சரி, முதல் பாகத்துல இந்த ஹோட்டல்ல பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஷோ பண்ண வந்தீங்களே அந்த டீம்ல ஒருத்தரான்னு கேட்டா அதுக்கும் நோலையே அம்புக்குறி நிக்குது. சரி, அன்னைக்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்து செத்து போனவங்கல்ல ஒருத்தரா அப்படின்னு கேட்க அதுக்கும் அம்புக்குறி அப்படியே நிக்குது. கேமராமேனு அப்படியே கேமராவை இருக்கிற அந்த பொம்மைகளை பாக்குறாப்புல திருப்புறாரு. பார்த்தா அதுல ஒண்ணு நெஜ பேயின்னு நினைக்கிறேன். கேமராவை முறைச்சாப்புல உட்காந்துட்டு இருக்குது. அதை இன்னும் அவங்க கவனிக்கல. இந்த நிகழ்ச்சி பண்ண வந்தாங்களே அவங்க காணாம போனதுக்கு நீதான் காரணமா அப்படின்னு கேட்க எஸ் பக்கம் அம்புக்குறி மாறி இருக்குது. இப்போ இந்த ஹோட்டலுக்குள்ள இருக்கிற நாங்க எங்க கூட வந்திருக்கிற இன்னும் ஒரு 3 பேரு எங்களுக்கு ஏதாவது ஆபத்து விளைவிக்கணும்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்டா ஆமாங்கிறாப்லயே அம்புக்குறி அங்கேயே நிக்குது. அப்புறம் கேமரா இந்த பக்கம் திருப்பும் போது உட்காந்துட்டு பேய் எந்திரிச்சு நிக்குதுங்க. அதை பார்த்ததும் கேமராமேன் பயந்து போயிட்டான். பேயோட்டவரும் பயந்து போயிட்டு எப்ப நாங்க எதுவும் பண்றாப்ல இல்லப்பா நாங்க கிளம்புறோம்பான்னு இந்த பக்கத்துல திரும்புவாரு பாருங்க. அங்க இருந்த பேய் இங்க நிக்குது நேருக்கு நேரா. அவ்வளவுதாங்க. ரொம்ப க்ளோஸ் அப்ல பேய காட்டுறாங்க. அப்படியே அங்க சீனு கட்டு. இப்படி யாரு என்னன்னு தெரியாம விசித்திரமாக இந்த ஃபுட்டேஜ்ல நீங்க பாக்குறீங்க இல்லையா, இது எதையுமே இந்த ஃபுட்டேஜையோ நாங்க வெரிஃபை பண்ணல அப்படின்னு இந்த ஃபுட்டேஜுக்கு சொந்தக்காரங்க அந்த மீடியா கம்பெனி குரூப் அவங்க ஒரு டிஸ்க்ளைமரை போடுறாங்க. இதை நாங்க வெரிஃபை பண்ணலங்கோ அப்படின்னு. இந்த சம்பவத்துக்கு பிறகு பேயற்றவரும் சரி பேயற்றோருக்கு பின்னாடி இருந்த கேமராமேனும் சரி 2 பேரும் காணாம. இது தெரியாம மீதி 3 பேரும் அங்க இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து தேடிட்டு இருக்காங்க ஆதாரம் கிடைக்குமான்னு. இந்த ஹோட்டலோட ப்ளூ பிரிண்ட் ஏதாவது கிடைச்சாலும் நல்லா இருக்கும்னு நம்ம ஹீரோயின் சொல்ல எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. கேமராமேன் கூட கேமரா அவங்க எடுத்து வச்சுட்டு அவனும் ஃபுட்டேஜுக்குள்ள வந்து தேடிட்டு இருக்கான். அந்த ஹோட்டலோட மெனு எல்லாம் கிடக்குது. கேமராமேனு இங்க நிறைய டேப் கிடக்குது போலப்பான்னு ஏதோ பெட்டியில தேடிட்டு இருக்க பின்னாடி ஒரு ரூபம் கடந்து போறத நீங்க கவனிச்சீங்களா? நான் கவனிச்சேன், நீங்க கவனிச்சீங்களா? அதே சமயம் பாக்கி டாக்கில வெளியில ஒரு பொண்ணு நிப்பாட்டு வந்தாங்கல்ல ஃப்ரெண்டுகாரி, அவ பேசுறா எங்க இருக்கீங்கன்னு. என்னமா வெளியில இருக்கியா, எங்க இருக்க அப்படின்னு கேட்க நீங்க கீழே இருக்கீங்களா, நான் மேல இருக்கிறேன் அப்படின்னு ஃப்ரெண்டுகாரி பேசுறா. நீ உன்னை வெளியில தானே இருக்க சொன்னோம், எதுக்கு உள்ள வந்த அப்படின்னு கேக்குறாங்க. அவ தனியா இருப்பா, பயப்படுவா. எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க வந்தா, போய் என்னன்னு பாரு அப்படின்னு கேமராமேன் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. கேமராவை எடுத்துட்டு கேமராமேன் இந்த பக்கத்துல நடா அதுக்குள்ள ஃப்ரெண்டு காடி உள்ளே வந்துட்டா. எதுக்கடி உள்ள வந்த அப்படின்னு கேமராமேன் கேட்டா என்ன விளையாடுறியா, நீ தானே வாக்கி டாக்கில என்ன உள்ள வர சொல்லி சத்தம் போட்ட, அதான் வந்ததா இவ சொல்றா. இல்லங்கிறா. அவ இல்ல நீ தான் கூப்பிட்டேன்னு அடம் பிடிக்கிறா. ஏன்டா வர சொல்லிட்டு இப்போ வர சொல்லலன்னு சொல்லி பயமுறுத்துற அப்படின்னு அவ பதறா. அப்புறம் அங்க இருந்து நம்ம பசங்களுக்கு வாக்கி டாக்கி மூலமா நடந்த மேட்டரை அந்த ஆளு சொல்றான். கேமராமேன் சொல்றான் ஏதோ நான் போன் பண்ணி அவளை உள்ள வர சொன்னதா அவ சொல்றா, ஆனா நான் கூப்பிடவே இல்லை அப்படிங்கிறான் இவன். சரி, அவ எந்த டோர் வழியா வந்தா, அந்த டோரோட கதவை திறக்க முடியுதான்னு பாரு அப்படின்னு எடிட்டர் கேட்பாரு. அவன் முயற்சி பண்ணி பார்த்திருக்கான் போல, திறக்க முடியலங்கிறான். சரி நாங்க மேல வரோம்னு சொல்லி இவங்க கிளம்புறாங்க. ஏதோ தப்பா தெரியுது, கிளம்பி ஆகணுங்கிறாரு எடிட்டர். ஆனா இல்ல வேணாம், இதுல என்ன பெருசா ஆயிடப்போச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் இருப்போங்கிறா ஹீரோயின். கொஞ்ச நேரத்துல கீழே இருந்தவங்க மேல வர்றாங்க. மேல வந்தாச்சு, கதவை திறக்க முயற்சி பண்ணா திறக்க முடியல. இவ ஃப்ரண்ட் ஒரு வழியா வந்தா அது ஓபன் பண்ண முடியல. சரி டைனிங் ரூம் வழியா தான் நம்ம அடுத்து போய் ஆகணும், வந்த ரூட் வழியாவே போலான்னு இவங்க இப்போ கிராஸ் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டோரை ட்ரை பண்றாங்க, திறக்கல. இன்னொரு டோரை ஏதோ முயற்சி பண்ணி திறக்கறாங்க, திறந்துருச்சு. போற இடத்துல எல்லாம் நிறைய பொம்மைகளா அந்த பயமுறுத்துற நிகழ்ச்சிக்காக அடுக்கி வச்சிருந்த பொம்மைகளா கிடக்கும். டைனிங் ரூம் பக்கம் வந்துட்டாங்க. எதையோ பார்த்தா அவ ஆ அப்படின்னு அலறா. என்னடான்னு பார்த்தா தூக்குல பேயோட்டுறவரும் சரி பேயோட்டுறவர் கூட வந்த கேமராமேனும் சரி 2 பேரும் தொங்கிட்டு இருக்காங்க. இப்போ பயம் அதிகமாயிடுச்சு 2 பேருக்குமே. பாருங்க எனக்கே பயம் அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன், உளறேன். இருக்கிற 4 பேருக்குமே பயம் அதிகமாகி எக்ஸிட் டோரை நோக்கி வந்தா அந்த எக்ஸிட் டோரு கிட்ட ஒரு பொம்மை நிக்குது. இதே பொம்மை தான் பேஸ்மெண்ட்ல கிடந்தது. அது எப்படி இங்க டோருக்கு பக்கத்துல வந்து காவ காக்குதுன்னு தெரியல. பாருங்க அது நகரல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, கதவை தாண்டி போயிடலான்னு பக்கத்துல எடிட்டர் வந்தா டப்புன்னு அது திரும்பி பார்க்கும். டப்புன்னு கதவு மூடும். ஐயோன்னு பதறிக்கிட்டு மறுபடியும் கீழே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இங்க டைனிங் ரூம்ல ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டுல ஹோட்டலுக்கு வர்றவங்க பொதுவா டேபிள் புக் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி புக் பண்ணவங்களோட ரிசர்வேஷன் பேரு கீரெல்லாம் அங்க எழுதிருப்பாங்க. இந்த டேபிள் இன்னா இருக்குன்னு. அதுல பாருங்க இப்ப உள்ள வந்து மாட்டிக்கிட்ட அத்தனை பேரோட பேரும் அதுல எழுதிருக்குது பாருங்க. அதை பார்த்து இவளுக்கு இன்னும் பயம் அதிகமாகுது ஃப்ரெண்டுகாரிக்கு. மெயின் டோர் பக்கம் போய் ஸ்டக்கா இருக்கிற அந்த டோரை உடைச்சு திறக்கலாமா அப்படின்னு முடிவு பண்றாங்க. கேமராமேன் ஓடி போய் மோதி பாக்குறான், கதவு உடையல. என்னது அப்படின்னு எதையோ ஒன்ன கவனிக்கிறான். கேமரா வாங்கி பின்னாடி திருப்புறான். என்னத்தை காட்டுறாங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. ஏதோ வால்பேப்பர் மாதிரி தான் இருக்குது. சரி மேல போவோமேன்னு சொல்லி எல்லாம் மேல போறாங்க. மேல படிக்கட்டு ஏறி கிளம்புறாங்க. மேல நம்பர் 28ன்னு போட்டு ஏதோ ஒரு ரூம் இருக்குது. அடுத்தடுத்து நிறைய ரூம்கள் இருக்கும். அந்த நடபாதையில அப்படியே உள்ள போனா வேலி மாதிரி ஒண்ணு போட்டிருக்காங்க. வேலிக்கு அந்த பக்கம் பொம்மைகள் கிடக்குது. சரி பொம்மைகளா கிடக்குதுன்னு கடந்து போலான்னு பார்த்தா அதுக்கு மத்தியில நெஜ பேய் ஒண்ணு நிக்கும். ஐயோன்னு பதறிக்கிட்டு மறுபடியும் ஓடுதுங்க. பின்னாடியே பேய் விரட்டிக்கிட்டு வருது. கதவை லாக் பண்ணி இதையோ அண்டெல்லாம் கொடுக்குறாங்க பாருங்க. கதவை அந்த பக்கத்துல இருந்து யாரோ தட்டுறாங்க. அங்க கட் பண்ணி மறுபடியும் அந்த விவாதம் நடந்ததுல அந்த பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல முதல் பாகத்தோட ஹீரோ அலெக்ஸ் அந்த நிகழ்ச்சியை நடத்துறவன். அவனுக்கு நீங்க பர்மிஷன்
பர்மிஷன் கொடுத்தீங்களான்னு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்டா பர்மிஷன் கொடுக்கலங்கிறாரு. அமானுஷமான விஷயங்கள் நடக்கிறதா ஏகப்பட்ட இடங்கள் இருக்கிறது, ஏகப்பட்ட கட்டடங்கள் இருக்கிறது. அது எல்லாத்தையும் விட்டுவிட்டு இந்த அபடான் ஹோட்டலை ஏன் அந்த அலெக்ஸை தேர்ந்தெடுத்தான் அப்படின்னு கேட்கல நம்ம எடிட்டர் அதற்கு பதில் சொல்லுவார். எனக்கு என்னமோ ஏதோ ஒண்ணு அவன் அந்த ஹோட்டல் பக்கம் ஈர்த்து இருக்குது. யாரோ ஹோட்டல்ல இருந்து கால் பண்ணி எங்க ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொன்னதா நான் சொல்ல வரல. இருக்கிற எவ்வளவு இடத்துக்கு மத்தியில அந்த இடத்தை அவன் ஏன் செலக்ட் பண்ணணும்? ஏதோ ஒரு காரண காரியம், ஏதோ ஒண்ணு அவன் அந்த பக்கம் ஈர்த்து இருக்குது. நம்மள அது ஈர்க்குங்கிறது தெரியாமையே அந்த பொறியில வந்து அவன் மாட்டிக்கிட்டாங்கிறாப்ல அவர் சொல்லுவார். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இப்ப அவனே மாட்டிக்கிட்டு நிக்கிறான். இவங்க இங்க வந்ததற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, பேட்ரிக்னு ஒருத்தன் அன்னைக்கு அந்த பக்தர்கள்ல ஒருத்தனா அங்கேயே அவங்களோட சேர்ந்து சாக வேண்டியவன் ஏதோ தகராறுன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஜெயில கிடக்குறான். அவன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு, அதுல வீடியோஸும் போட்டோஸும் ஃப்ரிட்ஜ்ல இருக்குங்கிறது. இந்த உண்மை உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, யாரோ இமெயில்ல முன்னப்பட தெரியாதவங்க அனுப்புனதா ஹீரோயின் சொல்றா. இந்த படத்தோட ஹீரோயின் அதுதான் நம்மளை ஈர்த்து இங்க மாட்ட வச்சிருக்குது. சோ இந்த ஹோட்டல் தான் நம்மளை ஈர்த்து இங்க கொண்டு வந்திருக்கிறதா எடிட்டர் சொல்றாரு. சோ இப்படிதான் வந்து மாட்டிருக்காங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. சரி, போன்ல சிக்னல் கிடைக்குதான் செக் பண்ணி பாக்குறாங்க. சிக்னல் கிடைக்கல, அங்கேயும் இங்கேயும் சுத்தி திரியிறான். சரி, வாக்கி டாக்கி நம்ம கிட்ட இருக்குதுல, அதுல ஃப்ரீக்வன்சி ஏதாவது மாத்தி பார்க்கலாமேன்னு யாருக்காவது கேக்குதா அப்படின்னு முயற்சி பண்றா. யாரோ கேக்குறதா பேசுறாங்க. நாங்க அபடான் ஹோட்டல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், உதவி தேவைங்கிறா. ஆமா கேக்குது, அக்டோபர் 8ஆம் தேதிக்காக நாங்க தான் உங்களை இந்த ஹோட்டல்ல செக் இன் பண்ணோம்னு அந்த பக்கத்துல பேசினதும் டப்புன்னு மிரண்டு போய் கட் பண்ணிடுறாங்க. பேய் ஏதோ பேசிருக்குது போல. நம்ம கேமராமேன் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. கீழே அண்டர் கிரவுண்ட்ல இவங்க சில ஃபுட்டேஜை கடைசியா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த பெட்டிக்குள்ள ஃபைல்ஸை தேடிட்டு இருக்கும்போது அதுல 2-3 கேசட்டை எடுத்துட்டு வந்திருக்கான் போல, அதை போட்டு பார்த்திருக்கான் போல. அதுல ஒரு மேட்டரை கண்டுபிடிச்சு இவங்க கூட்டு காட்டுறான். அதுல அலெக்ஸும் முன்னப்பட தெரியாத பார்க்காத ஒருத்தர் கூட அலெக்ஸ் பேசிட்டு இருக்காங்க. எப்போ அவங்க இங்க வந்து அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு சில பல மாதங்களுக்கு முன்பாக. அப்ப என்ன அர்த்தம்? முதல் பாகத்தோட ஹீரோ இதே ஹோட்டலுக்கு அதற்கு முன்னாடியும் வந்திருக்கிறான்னு அர்த்தம். அந்த ஃபுட்டேஜ் இப்ப எல்லாரும் பாக்குறாங்க. அதுல முதல் பாகத்தோட ஹீரோ அலெக்ஸ் யார் கூடயே பேசிட்டு இருக்கான். அந்த ஒரு நபர் தான், உனக்கு பண பிரச்சனை இருக்குது, ஏற்கனவே நிறைய பணத்தை இழந்துட்ட, இந்த பில்டிங் பாக்குறதுக்கே ரொம்ப பயமுறுத்துறாப்ல இருக்குது, இங்கேயே பயமுறுத்துறாப்ல ஒரு நிகழ்ச்சி நீ பண்ணு, நிறைய காசு கிடைக்கும், என்ன சொல்ற, டீல் ஓகேவான்னு கையை நீட்டுவாப்ல. அவனும் சரின்னு ஒத்துட்டு இருந்திருப்பான் போல. இப்படித்தான் அவன் இந்த ஹோட்டல்ல நிகழ்ச்சி பண்ணலான்னு முடிவெடுத்திருப்பான். இதெல்லாம் அவன் நிகழ்ச்சி பண்றதுக்காக வருவதற்கு சில மாதங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதை அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இங்க 2வது படத்தோட ஹீரோயின் அந்த ஹோட்டலுக்குள்ள மாட்டி சில பல நாட்களுக்கு பிறகு போலீஸ்காரங்க கிட்ட இருப்பா இல்லையா, அப்ப அவ பேசுற விஷயத்தை இப்ப நம்ம போட்டு காட்டுறாங்க. நிறைய ரத்தத்தை பார்த்தாலாம். யாரோட ரத்தம்னு போலீஸ் கேட்பாங்க. அவனோட ரத்தம், அவளோட ரத்தம், அவங்களோட ரத்தம்னு புலம்பிட்டு இருக்கிறா. அவங்க எல்லாம் பார்த்து சிரிச்சாங்கன்னு புலம்புறா. எவங்கெல்லாம் தெரியல. போலீஸ், அம்மா பொய் சொல்றியா, உண்மையே சொல்லுமா, கடந்த சில நாட்களா எங்கம்மா இருந்த அப்படின்னு விசாரிக்கிறாங்க. அவளை நம்பாம. இந்த பில்டிங்ல பால்கனி இருக்குதுல, பால்கனி பக்கம் போக முடியுமான்னு ஹீரோயின் விசாரிக்கிறா. முடியும், ஆனா வெளியில எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, எப்படி அதையெல்லாம் தாண்டி பால்கனி பக்கம் போறது, எகிரி குதிக்கிறது அப்படின்னு கேட்கிறாரு நம்ம ஹீரோ. ஹீரோங்கிற அவர் பேர் என்ன, எடிட்டர். நியாயமான கேள்விதான். இந்த இடத்துல ஃப்ரெண்டுகாரி ஹீரோயினோட கம்பெனில தான் வேலை பார்க்கறேன், இந்த டாக்குமெண்ட்ரி கம்பெனில. இந்த பிரச்சனையை விட்டு நம்ம வெளியில போனதும் எனக்கு 1 வாரம் லீவ் வேணும், போனுக்குன்னு எதையுமே அட்டன் பண்ண மாட்டேன், இமெயிலுக்கெல்லாம் ரிப்ளை பண்ண மாட்டேன், லீவ் கொடுப்பியான்னு கேட்க ஹீரோயின் கொடுக்கறதா சொல்றா. கேமராமேன் ஒன்னும் பெருசா பயந்தாப்ல தெரியல. அவங்கிட்ட இருக்கிற டேப்ல எல்லாம் குறிப்புகளை எழுதிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இவங்க இருக்கிற அந்த ரூமோட லைட் ஆஃப் ஆகுது. யாரா லைட் ஆஃப் பண்ணது அப்படின்னு அவங்களுக்குள்ள சத்தம். ஃபுல்லா இருட்டா தான் இருக்குது. ஒரு வழியா லைட்டை ஆன் பண்ணிட்டாங்க. கேமரா லைட் தான் ஆஃப் ஆயிருக்குது போல, கேமரா லைட் ஆன் பண்ணிட்டாங்க. ஆனா இவங்களோட ரூமோட கதவு இப்ப திறந்திருக்குது. ஃப்ரெண்டுகாரிய காணோம். கேமராமேன் பதறான். கேமராமேன் அந்த ஃப்ரெண்டுகாரியை ரொம்ப பிடிக்கும் போல. டே பதறாதரா, அவளை கண்டுபிடிக்கலான்டான்னு எடிட்டர் வாக்கு கொடுக்குறாரு. அப்புறம் கதவுல ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி அது இங்க இல்லையே, என்னது இது அப்படின்னு கேமராமேன் விசாரிக்கிறான். அதுல என்ன எழுதிருக்குன்னா, அந்த ஃப்ரெண்டுகாரி கீழே பேஸ்மெண்ட்ல அவளோட நண்பர்களோட இருக்கிறதா எழுதி இருக்குது. உடனே பேஸ்மெண்ட்டுக்கு போவேன்னு கேமராமேன் அடம்பிடிப்பான். ஏய் அவசரப்படாத, கண்டிப்பா அவளை கண்டுபிடிப்போம், பொறுமையாருன்னு எடிட்டர் அட்வைஸ் போட்டுட்டு இருக்காரு. எல்லாரும் சேர்ந்தே போலாம், நான் முன்னாடி போறேன், பின்னாடி ஹீரோயின் வரட்டும், 3வது கேமராமேன் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பேஸ்மெண்ட்டுக்கு. இப்போ ஒரு மாதிரி பதட்டத்தோட, நிறைய மூச்சு விட்டுக்கிட்டே, பெருமூச்சு விட்டுக்கிட்டே, நடுக்கத்தோட பேஸ்மெண்ட்டை நோக்கி போறாங்க. ப்ளூ கலர் லைட் எரியும், அதை கடந்து போறாங்க. ஒருத்தவங்களோட கையை பிடிச்சுக்கிட்டே அந்த பேஸ்மெண்டோட கதவு ஒன்று இருக்கும்ல, அதையும் திறந்துட்டாங்க. இனிமே படி இறங்கி கீழே போக வேண்டியதுதான். மெதுவா படி இறங்கி கீழே போறாங்க. உள்ள பார்த்தா அந்த ஜோக்கர் பொம்மை ஒரு 3 கிடக்குது. அந்த ஜோக்கரோட மடியில தான் ஃப்ரெண்டுகாரி படுத்து கிடக்குறா. சத்தம் இல்லாம போய் ஃப்ரெண்டுகாரிய உசுப்புறாங்க. ஆனா ஃப்ரெண்டுகாரி எந்திரிச்சதும் ஐயோன்னு கதறி பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டா. கத்துல பார்த்தா பக்கத்துல ஒரு சுவர் இருந்ததுல்ல, சிலுவையெல்லாம் தலையில வரையப்பட்டிருக்கும், ஜாதக கட்ட மாதிரி ஏதோ நட்சத்திரம் மாதிரி போட்டிருக்கும்ல, அந்த சுவர் உடைஞ்சு அங்க ஒரு வாசல் உருவாகுது. சிவப்பு கலர்ல ஒரு வாசல். முக்காடு போட்ட சில பேரு அந்த வாசல்ல நிக்கிறதும் தெரியுது. ஜோக்கர் கிட்ட இருந்து அந்த ஃப்ரெண்டுகாரியை காப்பாத்திட்டு ஓடுங்கன்னு ஓடுறாங்க. அங்க இருந்த முக்காடு போட்டவனுங்க யாரையோ பிடிச்சு வச்சிருக்காங்க. ஃப்ரெண்டுகாரி தான் முன்னாடி ஓடியாந்தவ. கதவெல்லாம் மூடி கிடக்குது. லைட் வேற விட்டு எரியுது. இருக்க ஒரு ஜோக்கர் பக்கத்துல நெருங்கி வருது அப்பட்டமா தெரியுது. வேணாம் வேணான்னு இவ கத்துறதும் சவுண்டு தான் கேக்குது. இருட்டா
இருட்டா இருக்குது. சத்தம் போட வேண்டான்னு அமைதியா இருக்கிறாங்க. மெதுவா பேசுவோம்னு அமைதியா இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு வெளிச்சத்துல பார்த்தா அப்புறம் என்னாச்சு நமக்கு காட்டல. அந்த ஜோக்கரோட மூஞ்சி தான் அறகுறையா தெரியுது. கட் பண்ணி இப்ப பிளாஷ்பேக். விவாத மேடை நடந்ததுல அந்த சமயத்துக்கு போறோம். விவாத மேடையில நம்ம எடிட்டர் உட்கார்ந்துட்டு இருக்கையில 2வது படமான இந்த படத்தோட ஹீரோயின் அவ விவாத மேடைக்கு போனை போட்டு தான் பேரை சொல்லி அறிமுகப்படுத்துப்பா. அதை கேட்டதுமே பஞ்சாயத்து தலைவர் பதறாரு. நீ தானே எங்க ஊர்ல இருக்கிற இந்த ஹோட்டலை பத்தி புதுசா எழுதி மறுபடியும் பிரச்சனையை கிளப்புறது? உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தா தாராளமா அந்த ப்ரூஃப் பத்தி நீ பேசலாமே செய்யலாமே. அதை விட்டு இங்க கால் பண்ணிட்டு என்னமா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு பஞ்சாயத்து தலைவர் விசாரிச்சா, யோ உங்ககிட்ட பேசலையான்னு சொல்லிவிட்டு எடிட்டர் கிட்ட பேசுறாங்க. முதல் பாகத்துல கடைசியா ஒருத்தி அவ உயிரோட இருக்காளா செத்தாலான்னு தெரியல. முதல் பாகத்தோட ஹீரோயின் அவளுக்கு என்னாச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணுமா, என்ன கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு விவாத மேடையில இருந்த எடிட்டரை இப்படித்தான் அவ கான்டாக்ட் பண்ணிருப்பா. அப்படியே அங்க கட் பண்ணி மறுபடியும் நடப்புக்கு வரோம். நடப்புல நம்ம எடிட்டரும் எஸ்கேப் ஆயிருக்கிறாப்ல. எடிட்டரும் கிச்சன் வரைக்கும் வந்திருக்கிறாரு. கிச்சன் ஏரியாவை கடந்து சரக்கு பாட்டெல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க அந்த ஏரியா பக்கம் வந்திருக்கிறாரு. அப்புறம் மேல் படிக்கட்டு ஏறி மேல வராரு. மேல வந்தா அந்த வேலி போட்டிருப்பாங்க இல்ல, அந்த வேலிக்கு அந்த பக்கம் பொம்மைகளா கிடக்குது. ஒரு பொம்மையை மட்டும் நம்மளால பார்க்க முடியுது. அதை கடந்து இங்கிட்டு வந்துட்டாங்கிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தா ஒருத்தி ஹாயா உட்காந்து போன் பேசிட்டு இருக்கா. அதுவும் யார பத்தி? முதல் பாகத்துல அந்த நிகழ்ச்சியை நடத்தினால அலெக்ஸ்னு ஒருத்தன் டைரக்டர் மாதிரி, அவனை பத்தி. இவ தான் காணாம போனவ முதல் பாகத்துல. இவளுக்கு என்னாச்சுன்றது யாருக்கும் தெரியாது. அந்த ஆர்வத்துல தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த பையங்க வந்தான். ஆனா அவ ஹாயா போன் பேசிட்டு இருக்கா. ஆனா இதெல்லாம் மாய, இது பொய்ன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து போக பார்த்தா தப்புன்னு பேய் மாதிரி எந்திரிச்சு நின்னு அவனையே விரட்டும். ஓடு கழுதின்னு ஓட ஆரம்பிக்கிறான். அவங்கிட்ட இருக்கிற கேமரா அப்படியே கீழே விழுகுது. அப்படியே அங்க சீனு கட்டு. அப்புறம் பார்த்தா கீழே விழுந்து கிடந்தவன் இப்போ மயக்கம் தெளிகிறான். மயக்கம் தெளிச்சு அப்படியே எந்திரிச்சு உட்காரான். எந்திரிச்சிட்டான். அப்புறம் மறுபடியும் விவாத மேடைக்கு வரோம். விவாத மேடையில என்ன சொல்லிருப்பான்னா, முதல் பாகத்துல நீங்க பார்த்த எல்லா விஷயத்தையும் நாங்க ஒண்ணு கிராபிக்ஸ் பண்ணி எல்லாம் பண்ணல. நீங்க பார்த்ததெல்லாம் நிஜம் நிஜம் நிஜம். அந்த ஹோட்டல் ஆபத்து. அந்த ஹோட்டலை விட்டு எல்லாரும் விலகி இருங்க. இது ஒண்ணு காமெடி கிமெடி கிடையாது. இது உண்மை அப்படின்னு சீரியஸா சொல்லியிருப்பான். அப்போ மீடியாக்காரம்மா எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றீங்க, நீங்க அந்த ஹோட்டலை விட்டு உங்களால விலகி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருப்பா. கட் பண்ணி இப்போ அதையெல்லாம் மீறி வந்தவனோட நிலைமையை பாருங்க. இப்போ டைனிங் பக்கம் வந்து பார்த்தா டைனிங்ல 2 பேரை அந்த பக்கம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் யாரா இருக்கும்? நம்ம ஃப்ரெண்டுகாரி இந்த 2வது பாகத்தோட ஹீரோயின். அவங்க 2 பேரை தான் கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தலையில ஏதோ சாக்கு மாதிரி ஏதோ போட்டு வச்சிருக்காங்க. ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க யாருன்னு பாருங்க. முதல் பாகத்தோட ஹீரோ அலெக்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கானோ சரியா தெரியல. மறுபடியும் விவாதம் அடைக்கு போறோம். மீடியாக்காரமா கேட்ட அந்த கேள்விக்கு அந்த ஹோட்டல் என்ன அந்த கிராமத்து பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதை கேட்ட பஞ்சாயத்து தலைவர், கரெக்டுப்பா, நல்ல எடுத்துக்காட்டுப்பா, இப்படித்தாப்பா எல்லா பேரும் இருக்கணும்னு பஞ்சாயத்து தலைவரும் பாராட்டுவாரு. அதோட மீடியாக்காரமாவும் ஷோவை முடிச்சுக்கிச்சு. நிகழ்ச்சியை முடிக்கும் போது அந்தம்மா ரசல் வைன்னு ஒருத்தர், அவருக்கு இந்த அபடான் ஹோட்டல்ல இருந்து நிறைய வீடியோ ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கிறதாவும் அது தாங்கிட்ட இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாரு. அவரை இன்டர்வியூ பண்ண போறாங்களா. அவரு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்து ஒன்னாக்கி எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாராம். அவரோட அந்த ஃபுட்டேஜை பத்தியும் அவரோட அடுத்த பிளான் என்னங்கிறத பத்தியும் அடுத்த வாரத்துல பாப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மீடியாக்காரமா சொல்லியிருக்குது. ஷோ முடிஞ்சதும் எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. அங்க நம்ம பேயோட்டுறவரு, எப்பா ஹோட்டல் பக்கம் போக மாட்டேன்னு சொன்னீங்க நிஜமானு திரும்ப விசாரிக்கிறாரு. ஆமாங்கிற நம்ம எடிட்டர். ஆனா உன்ன பார்த்தா நீ பொய் சொல்றாப்ல தெரியுது. எனக்கு என்னமோ நீ அங்க போவேன்னு தோணுது. ஒரு கால் அந்த மாதிரி நீ போற பட்சத்துல என்னையும் கூப்பிடு, நானும் வருவேன் அப்படின்னு சொல்றாரு பேயோட்டுறவர். நான் போறது இல்ல, நீயும் வராதன்னு சொல்லிட்டு நம்ம எடிட்டர் கிளம்புறாரு. அதே சமயம் அந்த மீடியாக்காரமாட்ட ஒரு பொண்ணு வந்து ஒரு கால் வந்துச்சு, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குன்னு புலம்புறா. என்ன கால் அப்படின்னு விசாரிக்கிறாங்க அந்த மீடியாக்காரம்மா. நீங்க ஒரு பஞ்சாயத்து தலைவர் வீடியோ எடுத்தீங்கல்ல, இப்போ இன்டர்வியூ எடுத்தீங்கல்ல, அந்த பஞ்சாயத்து தலைவர் தான் கால் பண்ணாரு. அவர் வர்ற வழியில ஏதோ ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டாராம். போலீஸ்காரங்க பிரச்சனை, விபத்து பிரச்சனை, அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த பிரச்சனையை விட்டு வெளியில வர்றதுக்கே 2 மணி நேரம் ஆயிப்போச்சான். அதனால இந்த ஷோக்கு என்னால வர முடியல, மன்னிச்சுக்கமா அப்படின்னு போன்ல சொன்னாராம். இதை கேட்டதும் மீடியா அம்மா, என்ன விளாடுறியா, 30 செகண்டுக்கு முன்னாடி தான் இன்டர்வியூ கொடுத்துட்டு போனாரு, அவர் வரவே இல்லைன்னு சாரி கேட்டதா சொல்ற, என்ன விளாடுறியான்னு சத்தம் போடுறா. நீங்க வரக்கூடாது, அதான் நல்லது, இளைஞர்களுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு அப்படி இப்படின்னு இங்க ஒரு பஞ்சாயத்து தலைவர் பேசிட்டு போனது உண்மையிலேயே இந்த பயல நம்ம எடிட்டரை இங்க வர வைக்கிறதுக்காக தூண்டி விடுவதற்காக அமானுஷ்யமா நடந்த விஷயம்னு சொல்லலாம். எடிட்டர் ஓடியாந்து கட்டி போடப்பட்டிருக்கிற அந்த 2 பொண்ணுங்களோட தலையில இருக்கிற சாக்கு மூட்டையெல்லாம் தூக்கியாச்சு. கை கட்ட அவுத்து விட்டுட்டு இருக்கையிலேயே ஏதோ சத்தம் கேக்குது. அவங்கள அப்படியே இருக்க விடு அப்படின்னு. நீ என்னடா இங்க பண்ற, என்ன பண்ற இங்க அப்படின்னு எடிட்டர் கத்துறான். இன்னுமா புரியலன்னு அந்த பக்கம் பேசுறவர் கேக்குறாரு. ஆனா இப்படி நடக்க வாய்ப்பு இல்லையே, நீதான் இந்நேரம் செத்து போயிருக்கணுமே அப்படிங்கிறா நம்ம எடிட்டர். ஆமா, நான் செத்து போய் பலகாலம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு ஒருத்தர். என்ன கேமராவை கையில வச்சுட்டு தானே பேசுவீங்க, எடு கேமராவேன்னு கேமராவை அவர் கொடுக்குறாரு. அவர் யாருங்கிறத இன்னும் நமக்கு காட்டல. குரல் வேற லைட்டா மாறுது. கேமராவை எர்றா அப்படின்னு சொன்ன பிறகு எடிட்டர் கேமராவை எடுத்து இந்த பக்கம் திருப்புறான். எதுக்கு பார்த்தா எதுக்கு இருக்கிறவர் இவர் தான் அந்த டெல்லிங்கிறவர், இந்த ஹோட்டலை கட்டினவர், பல பக்தர்களை உருவாக்குனவர், மொத்தமா இறந்து போனதா சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நடத்துனது இவர் தான் போல. அவரு என்னோட ஹோட்டலுக்கு நீங்க எல்லாம் கெஸ்ட், உங்களை வரவேற்கிறதா சொல்றாரு. அப்புறம் நம்ம அலெக்ஸ் அந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு முன்னாடியே இங்க வந்து ஒருத்தவங்கிட்ட பேசிட்டு இருப்பார்ல, நீ இங்கேயே நடத்தலாம்னு ஒருத்தன் ஐடியா கொடுப்பான்ல, அவன்
அவன் தான் டைனிங் டேபிள்ல எதுக்கு உட்காந்துட்டு இருக்கிறவனா. இந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கிற நம்ம அலெக்ஸ், முதல் பாகத்தோட ஹீரோ. இவனை இங்க கொண்டு வரதுக்கு இந்த வேலை நான் பயன்படுத்தினேன். உன்னை இங்க கொண்டு வரதுக்கு விவாத மேடைக்கே வந்து உன்னை தூண்டி விடாப்ல பேசி உன்னை இங்க கொண்டு வர வச்சுட்டதா அவர் சொல்றாரு. எங்களுக்கு தேவை நிறைய கெஸ்ட் இந்த ஹோட்டலுக்கு வரணும், அவ்வளவுதாங்கிறாரு டெல்லிங்கிறவர். பேசிட்டே அவர் அந்த பொண்ணுங்க இருக்கிற அந்த பக்கம் வந்துட்டாப்ல. இவன் கேமரா இறக்கும் போது கேமராவை கீழே இறக்காதரா அப்படின்னு ஹோட்டலை கட்டின டெல்லி கத்துறாரு, மிரட்டுறாரு. இப்ப நான் உன்னை எச்சரிக்கிறேன், இப்ப இருந்து உனக்கு ரொம்ப கடினமான பாதை, ரொம்ப கடினமான முடிவுகளை நீ எடுக்க வேண்டியிருக்கும். இந்த ஹோட்டல் பாலடைஞ்சு போய் கிடக்கிறதுனால நாங்க மூடி கிடக்கிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க மொத்தமா செத்து போனது கூட இந்த ஹோட்டலோட ரீலான்ச். இதோ இந்த அலெக்ஸ் பைபிள்ல கைவிடப்பட்ட இந்த ஹோட்டல்ல மக்களை வச்சு நிகழ்ச்சி நடத்தி காசு பார்க்கலாம் நினைச்சான். ஆனா அவனுக்கு தெரியாது நாங்க இந்த ஹோட்டலை கைவிடவே இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இந்த ஹோட்டல்ல எப்பவுமே வந்த எல்லா பேருமே ஆக்குப்பைடா இங்கேயே தான் இருப்போம். நாங்க விருப்பப்பட்டு தான் இங்க இருக்கிறதா சொல்றாரு. பைபிள்ல சில பேரை விரட்டுறதுக்காக நீங்க நிறைய பைபிள்ல இருக்கிற வாசகங்களை பேசுவீங்களே, அப்படி எல்லாம் எங்களை விரட்டிட முடியாதுங்கிறாப்ல. ஒரு மியூசிக் போட்டா நல்லா இருக்கும்ல, மியூசிக் போடு அப்படின்னு சொன்னதும் ஒரு அம்மா மியூசிக் போட ஆரம்பிக்குது. இவன் யாரை பார்க்கணும்னு வந்தானோ அந்த பொண்ணு தான். அவ பேயா மாறி இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே கதறி அழுதுகிட்டு இருக்கிறா நம்ம எடிட்டர். என்னடா அதுக்குள்ள படுத்துட்ட, எந்திரா, இன்னும் நிறைய விஷயம் இருக்குடா, அந்த கேமராவை எடுறா, டேய் யாரா உதவி பண்ணுங்கப்பா அப்படிங்கிறாரு டல்லி. உடனே கேமரா எடுத்து அவனையும் ஹோட்டலோட முதலாளி டல்லியையும் சேர்த்து கேமரால ரெக்கார்ட் பண்றாங்க. முக்காடு போட்டு சில பேர் அந்த பொண்ணுங்க பின்னாடி நிக்கிறத இப்ப நீ கவனிக்கலாம். இன்னைக்கு இந்த ஹோட்டல்ல இருந்து உயிரோட திரும்ப போறது யாரு சொல்லு பாப்போம் அப்படின்னு கேக்குறாரு டல்லி. எங்களுக்கு இற தேவை, உங்களை மாதிரி நிறைய ஹோட்டலுக்கு கெஸ்ட் தேவை. அப்படி கெஸ்ட்களை இங்க வர வைக்கிறதுக்காக யாரையாவது சில பேரை மட்டும் நாங்க உயிரோட வெளியில அனுப்புவோம். அந்த மாதிரி நான் யாரை அனுப்பட்டும், யாரு வெளியில போறா கரெக்டா சொல்லு பாப்போம் அப்படின்னு கேக்குறாரு. இவன் தெரியாதுன்னு தலையாட்டுறான். நீ சூஸ் பண்றியா இல்ல நான் சூஸ் பண்ணுவான்னு கேக்குறாரு. எங்களுக்கு இப்போ ஒரு இற தேவைன்னு சொல்லி அந்த ஃப்ரெண்டுகாரி வயித்துல கத்தியால குத்திட்டாங்க. யாருக்கு பயம் அதிகமோ அவங்கள தான் நாங்க இங்க இந்த ஹோட்டல்ல கெஸ்டா பர்மனண்டா வச்சிருப்போம். அவ கரெக்டான சாய்ஸ் அப்படிங்கிறாரு டெல்லி. மறுபடியும் எடிட்டரை பார்த்து சொல்றா, நான் ஆல்ரெடி ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டேன், அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறது எனக்கு தெரியும். எப்படி அன்னைக்கு நம்ம அலெக்ஸ் இங்க நிகழ்ச்சி நடத்துறதுக்காக வந்தானோ, அந்த நிகழ்ச்சியின் மூலமா 15 பேரை நாங்க பலி கொண்டோமோ, அதே மாதிரி ஒருத்தன் மறுபடியும் இங்க வருவான் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்துட்டு தூண்டில் போட்டு காத்துட்டு இருந்தோம். அவளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆதாரம் இருக்குதுன்னு, அண்டர் கிரவுண்ட்ல ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள அது இருக்குன்னு மெயில் அமிச்சது தான் தாங்கிறாப்ல. அதை பார்த்துட்டு தான் ஹீரோயின் இவங்களை கூட்டிட்டு இங்க வந்திருக்குது. போன தடவை அந்த நிகழ்ச்சியின் போல 15 பேர் தானே எங்களுக்கு கெஸ்டா கிடைச்சாங்க, அது பத்தாது, அடுத்தடுத்த தடவை இன்னும் நிறைய பேர் வேணுங்கிறாப்ல. பேசிட்டு இருக்கும் போதே நம்மால அப்படியே மெதுவா எந்திரிக்கிறான். உங்கள ஒருத்தர் தான் உயிரோட போக முடியும், நீயே முடிவு பண்ணுன்னு சொல்லி தான் டல்லி பேசிட்டு இருக்கிறார். இவன் எந்திரிச்சு கட்டி போடப்பட்டு கிடந்த நம்ம ஹீரோயின் பக்கம் போறான். அவ்வளவுதான் நம்ம காமிச்சாங்க. அதுக்கு பிறகு இந்த மீசி வாசிட்டு இருக்கிற பேய தான் காட்டிட்டு இருக்காங்க. என்னடா பண்ற, ஏய் 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 அப்படின்னு அவ கத்துற சத்தமும் திடீர்னு கத்து குத்து சத்தமும் கேக்குது. ஆனா நமக்கு விஷுவல் காட்டல. கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறத தான் காட்டுறாங்க. மேடம் என்ன நடந்துச்சு நீங்க சொன்னாதான் இதுக்கெல்லாம் காரணமான குற்றவாளிகளை எங்களால பிடிக்க முடியும், தயவுசெய்து சொல்லுங்க அப்படின்னு போலீஸ் விசாரிச்சிட்டு இருக்குது. இவள உங்களை யாரோ அடிச்சிருக்காங்க, சித்திரவதை பண்ணிருக்காங்கன்னு எனக்கு புரியுது, சொல்லுங்க யாரும் உங்களை இந்த மாதிரி பண்ணா ஞாபகம் இருக்கா தெரியலங்கிறா. எங்க வச்சு இந்த மாதிரி பண்ணாங்க ஞாபகம் இருக்கான்னு கேட்டா தெரியலங்கிறா. பார்க்ல வச்சா, பீச்ல வச்சா, ஹோட்டல்ல வச்சா, ஏதாவது ரோடு பேராவது ஞாபகம் இருக்குதா, இப்படி என்ன கேட்டாலும் இல்ல இல்லங்கிறா. ஓ போலீஸுக்கு அப்போ அப்படின்னா ஹோட்டல்ல தான் இவ இருந்தா அங்கதான் இவளுக்கு இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்கிறதெல்லாம் இன்னும் தெரியாது போலங்க. குத்து மதிப்பானா அப்ப ஸ்டார்டிங்ல கேட்டு இருந்திருக்காங்க போல. ஒருத்தன் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகையில அவளோட முகத்தை பாருங்க, அப்படியே பேய் மாதிரி இருக்கிறாளா. மறுபடியும் அவன் கேமராவை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வரும்போது மறுபடியும் நார்மல் மோட்ல இருக்கிறான். சொல்லுங்க எங்க விட்டோம், அம்மா உங்களுக்கு இது எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அப்படின்னா ஹோட்டல்ல நடந்ததா இப்ப அவ சொல்றா. அங்கதான் தான் இருந்ததாவும் சொல்றா. நீங்க எங்க போனோம் விசாரணை பண்ணணும்னு விசாரணை பண்ற அதிகாரி கிட்ட சொல்றா. அப்படியே அங்க படத்தையும் முடிச்சிடுறாங்க. கட் பண்ணா பேர்களுக்கு பின்னாடி ஒரு சின்ன காட்சியை காட்டுறாங்க. அதுல முதல் பாகத்தோட ஹீரோ அவரு தான் கூட ஒருத்தவங்க கூட ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருக்கிறார், வேற ஒரு ரெஸ்டாரண்ட்ல. அவன் யாருன்னு தெரியுதா, இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தவன் ஜாக்சன் ஒருத்தவன். அவங்க அம்மா கூட அழுதுகிட்டே இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்க கூட தான் பேசிட்டு இருக்கிறாப்ல. டேய் பணத்தெல்லாம் இழந்துட்டியடா, இப்ப எப்படா சமாளிக்க போற அப்படின்னு கேட்டா, இங்க இருந்து பக்கத்துல அபடான்னு ஒரு கிராமம் இருக்குது, அந்த கிராமத்துல அபடான் ஹோட்டல்னு ஒரு கைவிடப்பட்ட ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டல்ல நான் ஒரு பேய் மாதிரி நிகழ்ச்சி பண்ண போறேன், மக்களுக்கு டிக்கெட் கொடுத்து உள்ள கூட்டு வர போறேன், இதன் மூலமா நான் நிறைய சம்பாதிக்க போறேன், அதுக்கு ஏத்தாப்புல அந்த இடம் இருக்குது, ஒரு தடவை நீ ஒரு எட்டு பாத்துட்டு வாயேன் அப்படின்னு இந்த ஜாக்சன் அங்க அமுச்சு வச்சது முதல் பாகத்தோட ஹீரோ நம்ம அலெக்ஸ் தான். அத நாம கடைசியில இங்க தெரிஞ்சுக்கிறோம். இப்படி பல பேரை ஏதோ ஒரு ஆசை காட்டி அந்த ஹோட்டல் அவங்கள அந்த பக்கம் ஈர்க்குது. அப்படி ஆட்களை இங்க வர வைக்கிறதுக்காக சில சித்து விளையாட்டுகளையும் செய்யுது. இதோட இந்த படம் முடிஞ்சிருது. இதுக்கு பிறகு நரக வாசலோட 3வது வாசல அடுத்த பாகத்தை நாம பார்க்க போறோம். அடுத்த பாகத்துல பார்க்க போறோம். அது இந்த ஹோட்டலோட கதையா இல்லாம இதே ஊர்ல இருக்கிற வேற ஒரு வீட்டோட கதையா இருக்க போகுது. அதுலயும் குறிப்பா இந்த கதையில சொன்னோம் பாத்தீங்களா, பேட்ரிக்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த பக்தர்களோட சேர்ந்து இந்த ஹோட்டல் நடத்தின டெல்லிங்கிறவரு மொத்தமா இறந்து போனாங்க இல்லையா, அன்னைக்கு டேட்டுக்கு அவங்களோட சேர்ந்து இறக்க வேண்டியவன் ஆனா ஏதோ ஒரு கேஸ்ல ஜெயில கடந்துட்டு வந்தான். அவனோட குடும்பத்து கதையை தான் அடுத்த பாகத்துல பார்க்க போறோம். காத்துட்டு இருங்க. அதை ஒரு கால் பேசி முடிச்சுட்டா அதோட லிங்கையும் இப்ப நாங்க இந்த படம் முடியும் போது கடைசியில எண்ட் ஸ்கிரீன்ல போட்டு வர்றோம். இப்ப நான் பேசும்போது கூட இந்த லிங்கை போட சொல்றேன். அதை கிளிக் பண்ணி நீங்க கண்டினியூவா பாக்குறதா இருந்தாலும் பார்க்கலாம். முதல் பாகம், 2வது பாகம், 3வது பாகம் எல்லா பாகத்தோட
படத்தோட லிங்க் அடுத்தடுத்து வரும். வரிசையா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்ப இல்ல, கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு. தேங்க்யூ.